எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா வீட்லேயும் இருக்க எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். தமிழ் சினிமாவில் வந்து எந்த நடிகரும் வந்து சர்ச்சையில் மாட்டாமல் எந்த நடிகரும் இருந்ததே இல்லை. ஏதோ ஒரு வகையில் வந்து இயக்குனரோ இல்லை நடிகர்களோ இல்லை ஹீரோயினிஸோ யாருன்னா ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு வகையில் சர்ச்சையில் மாற்றுறது வழக்கமான ஒன்று தான் தமிழ் சினிமாவில். இது எல்லா சினிமாலையும் இருக்குது, ஆனால் முக்கியமாக தமிழ் சினிமாலையும் இந்த விஷயம் இருக்குது. அதுவும் எந்த ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோஸோ வந்து நண்பர்களாகவோ இல்லை வந்து ரொம்ப க்ளோஸாகவோ இருந்துட்டாலே அவங்களுக்குள்ள ஒரு சர்ச்சையோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குறது வழக்கமான ஒரு விஷயம் தான். அதில் வந்து சமீபத்தில் வந்து நிறைய விஷயம் இருந்தாலும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் வந்து சில இஷ்யூலாம் போயிட்டு இருந்ததுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். தமிழ் சினிமாலேயே வந்து தனுஷ் அவர்கள் மூலிமா வந்து திரைப்படத்தில் வந்து அறிமுகமானவர் தான் சிவகார்த்திகேயன் அவர்கள். டெலிவிஷன்லேருந்து சினிமாவுக்கு வந்தது முதல் படம் என்ன அந்த திரைப்படம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து மெரினா மூலிமா வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கால் தரத்தை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் எல்லாமே வந்து சம ஒரு ஹிட்டுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து பழைய ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு இடத்த வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக எவ்வளோ பாடுபட்டு இருந்தாலும் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு முக்கிய இடத்த வந்து இப்பொழுது டாப் 10ல் வந்து இருக்காங்கன்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அப்படி இருந்தாலும் அவங்க டிவியிலேருந்து அவங்க சினிமாவுக்கு வரும்போது என்னென்ன விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுலேயும் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதெல்லாம் வந்து பாதியிலே போயிடுவான், இதெல்லாம் ரொம்ப நாளே நிலைக்காது அப்படின்றதையும் தமிழ் சினிமாவில் வந்து இவரெல்லாம் அவரோட கால்பதம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, பாதியிலே போயிடுவார் அப்படின்றதையும் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தமிழ் சினிமாவில் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு டாப் இடத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க. இப்படியாக வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் தமிழ் சினிமா வந்து நல்ல படங்களை கொடுத்துட்டும் நல்ல ஹிட்டை கொடுத்துட்டும் எல்லா ஆடியன்ஸும் சரி, ஏ ஆடியன்ஸ் பி அண்ட் சியிலேருந்து எல்லா ஆடியன்ஸ் தரப்பவர்களும் சரி, அதுவும் முக்கியமாக வந்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து சிறு குழந்தைகள்லேருந்து குடும்பத்தினார் எல்லாருமே வந்து இவர் படத்துக்கு வந்து போகிறது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருந்தது. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராகவே தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயன் அவர்கள் திகழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து சமீபத்தில் வந்து டி இமான் அவர்கள் கூட வந்து ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருந்தது. டி இமான் அவர்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி இஷ்யூனால அவரை வந்து ஒரு சர்ச்சையில் இழுத்து அவரை வந்து ட்ரோல் மெட்டீரியலாகவும் சோஷியல் மீடியா அளவில் வந்து எல்லாமே தப்பாக பேசிட்டு கொண்டும் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அதை அடுத்து வந்து ஓகே, இதுக்கப்புறம் வந்து அவர் போயிட்டு இருக்காரு, ஒரு நல்ல ட்ராக்ல போயிட்டு இருக்காருன்னு சொல்லி நிறைய விஷயம் பார்த்துட்டு இருந்தோம். அமரன் படத்தோட அப்டேட்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சடனாக என்னன்னா, கொட்டுக்காளி படத்தை அவர் தயாரிச்சிருந்தார். அந்த கொட்டுக்காளி படத்தோட ட்ரைலர் லான்ச் அப்போ வந்து சிவகார்த்திகேயன் அவர் பேசினது தான் ஒரு முக்கிய வந்து ஒரு விஷயமாகவே மாறினது. ஏன்னா அந்த ட்ரைலர் லான்ச்சில் வந்து PS வினோத்ராஜ் அவர்கள் கூழாங்கல் படத்தை எடுத்த PS வினோத்ராஜ் அவர்கள் அந்த படத்தை வந்து கொட்டுக்காளி அவர்களுக்கு கொட்டுக்காளி படத்துக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை கொடுத்துட்டு அப்போது வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் யாரையும் வந்து அறிமுகப்படுத்தினேன், நான் யாரையும் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து இப்போ அவங்கள தான் கூட்டு வந்தேன், நான் தான் வந்து அவங்களை கூட்டு வந்து இங்கே நிற்க வச்சிருக்கேன் அப்படின்றது நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு எல்லாருமே அப்படி சொல்லியிருக்காங்கன்றதையும் அவர் சொன்னார். ஆனால் இந்த விஷயத்தை தான் வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகவே வந்து சோஷியல் மீடியா மாறுதுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு வரும்போதும் சரி, நிறைய பேர் வந்து அவர் வந்து கூட்டு வந்தாங்கன்றது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதுலேயும் முக்கியமாக வந்து தனியார் சேனல் மூலியமாக அவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்தார். அங்கேருந்து அவருக்கு படிப்படியாக நிறைய பேர் சான்ஸ் கொடுத்துருந்தாலும் அவர் எல்லாரையும் பொதுவாக மென்ஷன் பண்ண விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் வந்து தனுஷ் அவர்கள் தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா தனுஷ் அவர்கள் தான் அவர் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்து நிறைய படங்கள் வந்து 3 படம், அப்புறம் எதிர்நீச்சல், காக்கி சட்டை, இப்படி நிறைய படங்கள் மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ணி அவருக்கு வந்து சான்ஸ் கொடுத்தாரு அப்படின்றத வந்து நிறைய பேர் சொல்லி வந்து, ஓ நீங்கள் தனுஷை திட்டுறீங்களா அப்படின்றது வந்து பெரிய ஒரு சர்ச்சையாக மாறிச்சு. ஒரு சைடு வந்து இவங்க எல்லாம் இப்படி சொல்கிறத பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் என்ன நடக்குது பிரச்சனை, உண்மையாலே சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் சண்டை நடக்குதா இல்லையா அப்படின்றது ஒரு சைடு புரியாமே இருந்தாலும், ஒரு சைடு வந்து இவரை தான் குறிப்பிட்டு சொல்கிறாரு, பெரிய ஹீரோ ஆகிட்ட பிறகு இப்போ வந்து அந்த நன்றி கடன் இல்லாமல் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காருன்றதையும் நிறைய சைடு வந்து சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருந்த சமயத்தில் சடனாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. தனுஷ் அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்களும் சமீபத்தில் வந்து அந்த கெட்டப்லேயே பார்க்க முடியுது. சமீபத்தில் இப்போ சிவகார்த்திகேயன் இருக்க அந்த தாடி வச்சுட்டு இருக்க கெட்டப்லையும் தனுஷ் அவர்களும் சமீபத்தில் ஒரு பிக் எடுத்தது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. ஸோ வந்து ஒரு சைடு வந்து இவங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும், இப்போ இந்த பிக்கு வந்து பார்க்கும்போது வந்து ஓகே, இவங்கெல்லாம் சாந்தமாக தான் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து அமைதியாக வந்து இவங்களுக்குள்ள இருக்காங்க. ஆனால் ரசிகர்களும் சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களும் தான் வந்து இதை பற்றி பேசி வந்து சர்ச்சையாக மாற்றுறாங்கன்றது வந்து ஒரு சார் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் வந்து அவங்க வந்து காக்கி சட்டை படத்தில் வந்து காக்கி சட்டை படம் அப்போ வந்து ஒரு ப்ரொமோஷன் ஒன்று நடத்தியிருந்தாங்க. அப்போ வந்து தனுஷ் அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபோன் கால் மூலியமாக பேசியிருப்பாங்க. அதில் என்ன பேசியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சிவா நம்ம வந்து இப்போ ஒற்றுமையாக தான் இருக்கோம், நம்மளை பற்றி ஏதோ சர்ச்சை போயிட்டு இருக்கு போல், நம்மளை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க போல் சோஷியல் மீடியாவில் அப்படின்றது வந்து தனுஷ் அவர்கள் ஃபோன் காலில் சிவகார்த்திகேயன் கிட்டே பேசியிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை வந்து மென்ஷன் பண்ணி, நம்ம அண்ணன் தம்பியாக தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் சிவா, இதையே இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பேசுகிறாங்க
பேசுகிறாங்க அப்படின்றத வந்து தனுஷ் அவர்கள் அவங்க கிட்டே கேட்டாங்க. அப்போது சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆமாம் சார், நல்லா இருக்க குடும்பத்தில் வந்து கும்மி அடிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்றது சிவகார்த்திகேயன் அவர்கள் அதில் பதிவு பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ வந்து நல்லா இருக்க ஃபேமிலியில் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க, நம்ம நல்லா தான் இருக்கோம், நல்லா தான் பேசிகிட்டு இருக்கோம், பட் ஆனால் சோஷியல் மீடியாலையும் சரி சில சர்ச்சையான பேச்சுகளும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்ற வீடியோ வந்து அப்போது அந்த காக்கி சட்டை ப்ரொமோஷன் செயல் டைம் பேசின அந்த வீடியோ வந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இப்படியாக வந்து தமிழ் சினிமாவில் என்ன விஷயம் நடந்திருந்தாலும் அதிலும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் இப்போ வரைக்கும் வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் போயிட்டு இருக்கு. ஒரு அண்ணன் தம்பியாகவும் சரி, ஒரு ஃப்ரெண்டாகவும் சரி, தமிழ் சினிமாவில் இவங்க 2 பேர் இருந்துட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து இந்த ஃபோட்டோ மூலியமாகவும் சரி, அந்த பழைய வீடியோ மூலியமாகவும் சரி இப்போ ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ குறித்தும் சரி, இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த ஃபோட்டோ குறித்தும் சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.